சென்னை முத்தமிழ் நகர் 6வது பிளாக்கை சேர்ந்த தியாகராஜன் என்பவருக்கு திருமணமாகி வினோதினி என்ற மனைவி உள்ளார். தியாகராஜன் சென்னை ஓட்டேரியில் சொந்தமாக சலூன் கடை நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் தியாகராஜன் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு நண்பர்களிடம் மற்றவர்களிடம் கடன் வாங்கி ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த சூதாட்டத்தில் தியாகராஜன் 6 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அவரது பெற்றோர்கள் வீட்டை விற்று கடனை கட்டியுள்ளனர். இதனிடையே தியாகராஜன் தனியார் நிதி நிறுவனங்களில் 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி மீண்டும் சூதாட்டத்தில் பணத்தை இழந்துள்ளார். மேலும் கடன் தொகையை கட்டாததால் நிதி நிறுவன முகவர்கள் கடன் கேட்டு தொல்லை கொடுத்துள்ளனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான தியாகராஜன் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றார். இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் தியாகராஜனை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் தியாகராஜன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கொடுங்கையூர் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அடுத்த ஊமையத்தலைவன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் நிறைக்குள்ள பாண்டியன் என்பவர் கடந்த 17 வருடங்களாக காஷ்மீரில் லான்ஸ் நாய்க்காக பணிபுரிந்து இந்திய திருநாட்டிற்கு சேவையாற்றி வந்தார். இந்நிலையில் தற்போது பணி ஓய்வு பெற்று தனது சொந்த கிராமத்திற்கு வந்த நிறைகுள்ள பாண்டியனுக்கு ஊமையத்தலைவன்பட்டி கிராம மக்கள் சார்பாகவும் திருவேங்கடம் வட்டாட்சியர் கண்ணன் தலைமையிலும் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. 32வது தேசிய சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு சென்னை மாதாவரம் ரவுண்டானா அருகே உதவி ஆணையர் தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆட்டோ ஓட்டுநர்கள், லாரி ஓட்டுநர்கள், வாகன ஓட்டுநர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவர் ஒருவர் முன்னாள் முதலமைச்சர் குரலிலும் பல நடிகர்கள் குரலிலும் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்தும் சாலை விதிமுறைகளை கடைபிடிப்பதன் அவசியம் குறித்தும் பேசி அசத்தினார். இதனையடுத்து விழிப்புணர்வுக்காக கானா பாடல்களை பாடினார். இதைத் தொடர்ந்து இருசக்கர வாகன ஓட்டிகள் சாலை விதிகளை கடைபிடிப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் தெய்வ செயல்புரம் அடுத்த சிங்கத்தான்குறிச்சி, கீழப்பூவானி, மேலப்பூவானி, லட்சுமிபுரம், ஆலந்தை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த வடகிழக்கு பருவமழையை நம்பி சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் உளுந்து பயிரிட்டனர். இதனிடையே பயிர்கள் அறுவடைக்கு தயாராகியிருந்த நிலையில் கடந்த மாதம் தொடர்ந்து 5 நாள் பெய்த மழையின் காரணமாக விளைநிலங்களில் மழைநீர் தேங்கியது. இதனால் உளுந்து விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் உளுந்து பயிர் விளைச்சல் இல்லாததால் தங்களுக்கு தகுந்த வருவாய் கிடைக்கவில்லை என்று கூறும் விவசாயிகள் தங்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையத்தின் தரை சேதமடைந்துள்ள நிலையில் இதனை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து சுமார் 1 கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையம் புனரமைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த பேருந்து நிலையத்தை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அடுத்த ராஜகொத்தமங்கலத்தைச் சேர்ந்த பன்னீர் என்பவர் தனது மகன் திருமணத்திற்கு பத்திரிகை வைக்க மன்னார்குடியிலிருந்து வடுவூர் நோக்கி இருசக்கர வாகனங்களில் சென்று கொண்டிருந்தார். இந்நிலையில் மன்னார்குடி அருகே உள்ள ராணித்தோப்பு என்கின்ற இடத்தில் வந்து கொண்டிருந்தபோது தஞ்சாவூரிலிருந்து மன்னார்குடி நோக்கி வந்த கார் ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் பன்னீர் மற்றும் விக்னேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வடுவூர் காவல்துறையினர் உயிரிழந்தவர்களின் உடல்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் கொரோனா முன்கள பணியாளர்கள், சுகாதாரத்துறையினர், அரசு ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் செந்தில்ராஜ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், தூத்துக்குடி நகர டிஎஸ்பி கணேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் 17 தடுப்பூசி மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் மொத்தம் 25,000 ஊசி மருந்து கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இதுவரை அரசு மருத்துவமனையில் 632 பேருக்கும் மாவட்டம் முழுவதும் 3830 பேருக்கும் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளில் ஆண், பெண் வேட்பாளர்களை சரிபாதியாக தேர்வு செய்து தனியாக நிற்பதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருந்தார். இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தொகுதியின் நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற வேட்பாளராக கவிதா என்பவரை சீமான் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து சீர்காழி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் கவிதா வைத்தீஸ்வரன் கோவிலில் தனது முதல் நாள் பிரச்சாரத்தை துவங்கினார்.
திருவள்ளூர் மாவட்டத்தில் தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளில் கட்லா, கண்டை, ரோக் உள்ளிட்ட மீன் குஞ்சுகளை வகைகளை வளர்ப்பதற்கான திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் பொன்னையா தொடங்கி வைத்தார். அதன்படி முதல் கட்டமாக படப்பை ஊராட்சியில் உள்ள ஏரியில் 9,000 மீன் குஞ்சுகள் விடப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளிலும் மீன் குஞ்சுகள் விடும் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அதிகாரிகள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வேளாண் சட்டத்தினை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக சகாயம் IAS தலைமையில் இயங்கும் மக்கள் பாத இயக்கம் சார்பில் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை சைக்கிள் பேரணி செல்லும் திட்டமிடப்பட்டது. அதன் அடிப்படையில் கடந்த 31ஆம் தேதி 15ற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கன்னியாகுமரியில் சைக்கிள் பேரணியை துவங்கினர். இந்த சைக்கிள் பேரணியானது திருச்சி சமயபுரம் டோல்கேட் வழியாக வந்தது. அப்போது சைக்கிள் பேரணியில் வந்த மாணவர்களை தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயா கண்ணு வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜல்லிக்கட்டு போராட்டம் போல விவசாயிகள் போராட்டமும் விரைவில் தமிழகத்தில் நடத்தவுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் நயினார் மண்டபம் பகுதி சுதானா நகரை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் மணிகண்டன் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் காரில் பெரியார் நகரில் உள்ள தன் தங்கையின் வீட்டிற்கு சென்று காரை வீட்டின் வெளியில் நிறுத்திவிட்டு அவர் மட்டும் உள்ளே சென்றுள்ளார். அப்போது காரின் ஏசி வழியாக திடீரென புகை கிளம்பியுள்ளது. இதைக் கண்ட அவரின் மனைவி சுகன்யா கூச்சலிட்டதை அடுத்து ஓடிவந்த மணிகண்டன் தனது மனைவி மற்றும் குழந்தையை காரை விட்டு வெளியேற்றினார். இதனையடுத்து கார் தீப்பிடித்து எரிய துவங்கியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜல்லிக்கட்டு புரட்சியில் உதயமான தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய செயலாளர் ராஜசேகர், ஜல்லிக்கட்டு நடைபெற காரணமானவர்கள் மீது கொலை முயற்சி மற்றும் பல்வேறு கிரிமினல் வழக்குகள் போடப்பட்டுள்ளது வருத்தத்தை தருகிறது என்றும், 4 வருடம் கடந்தும் இன்றும் இந்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படாமல் இருப்பது அவர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தங்களது கோரிக்கையை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றாவிட்டால் இளைஞர் கட்சி சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் ராஜசேகர் எச்சரித்தார். ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் வரப்போற காலகட்டத்தில் இன்னும் 2 வாரங்களில் அதற்கான போராட்டங்களும் தொடர்ந்து நடத்தப்படும்ங்கிறதையும் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். கரூர் மாவட்டம் குளித்தலையில் உள்ள தனியார் மஹாலில் 32வது சாலை பாதுகாப்பு மாத விழா நடைபெற்றது. கரூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் பகலவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருச்சி மண்டல காவல்துறை தலைவர் ஜெயராம் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு தொடர்பாக நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார். திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு CITU, LPF, AIDUC, INTUC தொழிற்சங்கங்கள் சார்பில் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கினை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. இதில் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டத்திருத்தத்தை ரத்து செய்ய வேண்டும், மின்சார சட்டம் 2020 திரும்பப் பெற வேண்டும், மின்துறையை தனியாருக்கு தாரை பார்க்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இந்த போராட்டத்தில் AIDUC மாநில பொதுச் செயலாளர் TM மூர்த்தி, CITU நிர்வாகி முருகையன், LPF நிர்வாகி மகாதேவன் உள்ளிட்ட ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த 2009ஆம் ஆண்டு ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் வீடுகளை இழந்தவர்களுக்கு உதகை அருகே கேத்தி பிரகாசபுரத்தில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் மூலம் 18,86,00,000 ரூபாய் மதிப்பில் கடந்த 2018ஆம் ஆண்டு வீடு கட்டும் பணிகள் துவங்கப்பட்டது. இந்நிலையில் அனைத்து பணிகளும் முடிவடைந்த நிலையில் 172 வீடுகளில் 92 வீடுகளின் சாவியை மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா மற்றும் அஇஅதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் ஆகியோர் பயனாளிகளுக்கு வழங்கினர். மேலும் அடுத்த மாத இறுதிக்குள் அனைத்து வீடுகளும் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மணிக்கூண்டு திடலில் இந்திய மருத்துவ சங்கத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவர் அன்புமணி தலைமையில் கலப்பு மருத்துவ முறையை ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் தேசிய தலைவர் ஜெயலால் கலந்து கொண்டு கலப்பு மருத்துவ முறையை பயன்படுத்துவதனால் ஏற்படும் விளைவுகளை பற்றி விளக்கி பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசு கொண்டு வருகின்ற ஒன்றோடு ஒன்று இணைக்கின்ற கலப்பட மருத்துவத்தை செய்வதனால் பொதுமக்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்றும் இந்த கலப்பட மருத்துவ முறையை அரசு உடனே கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மத்திய அரசு கொண்டுவர நினைக்கின்ற கலப்பட மருத்துவ முறையை கண்டித்து நாடு முழுவதும் இந்திய மருத்துவ சங்கத்தை சார்ந்த மருத்துவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றதன் தொடர்ச்சியாக உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு கோவை ஜெம் மருத்துவமனையில் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஜெம் மருத்துவமனையின் மருத்துவர் பழனிவேலு மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி கலந்து கொண்டு கேன்சர் சிறப்பு மையத்தை திறந்து வைத்தனர். பின்னர் பேசிய மாவட்ட ஆட்சியர், புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே இல்லை என்பதால்தான் இந்த நோய் தீவிரமடைந்து வருவதாக தெரிவித்தார். உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூரில் இந்திய மருத்துவ சங்கத்தின் சார்பில் புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை தஞ்சை மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் கொடியசைத்து துவக்கி வைத்து தானும் பேரணியில் கலந்து கொண்டு மிதிவண்டியை ஓட்டினார். தஞ்சையின் முக்கிய சாலைகள் வழியாக சென்ற இந்த பேரணியில் ஏராளமான மருத்துவர்களும் சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி சென்றனர். தமிழகத்தில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை ஒழிக்கும் விதமாக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக குழந்தை தொழிலாளர் ஒழிப்புத்துறை, காவல்துறை, தொழிலாளர் துறை, குழந்தை நல பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட 5 துறைகள் ஒன்றிணைந்து புன்னகை தேடி என்ற திட்டத்தினை உருவாக்கியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மாவட்டத்தில் உள்ள குழந்தை தொழிலாளர் கண்டறிந்து அவர்களுக்கு கவுன்சிலிங் வழங்கப்படும். இந்நிலையில் சேலம் மாவட்டம் மல்லூர், ஆத்தூர், வாழப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் மற்றும் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் டீக்கடை உள்ளிட்ட தொழில் நிறுவனங்களில் பணியாற்றி வந்த 10க்கும் மேற்பட்ட குழந்தைகளை அதிகாரிகள் மீட்டு சேலம் முள்ளுவாடி கேட் பகுதியில் உள்ள குழந்தை பாதுகாப்பு குழு அலுவலகத்திற்கு அழைத்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கும் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் கவுன்சிலிங் வழங்கப்பட்டது. பின்னர் குழந்தைகளை வேலைக்கு அனுப்ப மாட்டோம் என்று உத்தரவாதம் வழங்கிய பிறகு பெற்றோர்களுடன் குழந்தைகள் அனுப்பி வைக்கப்பட்டனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் முன்கள பணியாளர் பட்டியலில் உள்ளவர்களுக்கு இன்று முதல் கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த பணிகளை சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டார். அப்போது மூத்த IAS அதிகாரி ஹர்மந்தர் சிங் கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராதாகிருஷ்ணன், சுகாதாரத்துறையை பொறுத்தவரையில் 5.6 லட்சம் பேர் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள பதிவு செய்துள்ளதாகவும் இதுவரை 1.36 லட்சம் முன்கள பணியாளர்கள் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தயக்கம் வேண்டாம் என்றும், தடுப்பூசி மிக முக்கியம், அதன் முன்னுரிமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றும் கூறினார். வரும் 7ஆம் தேதி வரை முன்கள பணியாளர்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். முன்கள பணியாளர்கள் 7ஆம் தேதி வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சில நேரத்தில் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. பட் நமக்கு மத்திய அரசுக்கு நாங்கள் வேண்டுகோள் என்னன்னா, பல முதியோர்கள் அவங்க வில்லிங்கா வரேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி டேக் ஆஃப் இது கட்டாயப்படுத்தி கொடுக்கக்கூடியது அல்ல. ஆனால் பொதுமக்களுக்கு இது நல்லது, முன்கள பணியாளர்களுக்கு மற்றும் நமக்கெல்லாம் நல்லது. நேற்று நாங்கள் இப்போ கொரோனா வார்டில் போய் மூச்சு திணறலை பார்த்தா தான் அதோட ரிஸ்க் தெரியும். 2 அல்லது 3 நாட்கள் எனக்கு போக வேண்டிய கட்டாயம் வருது, இவருக்கு டெய்லி போக வேண்டிய கட்டாயம் வருது. ஸோ அவங்க பாதுகாக்கணுங்க. நான் எடுத்துக்காட்டா போட்டிருந்தாரு. நான் என்னோட பாதுகாப்பு போட்டிருந்தாங்க. 2 நாள் 3 நாள் போகும்போது கண்டெய்ன்மெண்ட் போகிறோம். ஸோ இதை பொதுமக்கள்கிட்ட நீங்கள் எடுத்து செல்லணும். கொரோனா தொற்று காரணமாக கடந்த 9 மாதங்களாக பள்ளிகள் மூடப்பட்ட நிலையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் தற்போது வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. இருப்பினும் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு இன்னும் பள்ளிகள் திறக்கப்படாததால் அந்த மாணவர்களுக்கு தமிழக அரசால் 5.5 கிலோ அரிசி, 1/2 கிலோ பருப்பு, 10 முட்டை என உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது.
புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த கடையாத்துப்பட்டி பகுதியில் செங்கதிர்வேல், வசந்த், ராகுல் என்ற மூவர் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது எதிரே வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த செங்கதிர்வேல், வசந்த் என்ற இரு இளைஞர்கள் பலத்த காயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த கடப்பேரியில் தினேஷ்குமார் என்பவர் சாய்ராம் மெடிக்கல்ஸ் என்ற மருந்தகம் வைத்துள்ளார். இவரது கடைக்கு வந்த நபர் ஒருவர் போதைக்காக சில மாத்திரைகளை மருந்து சீட்டு இல்லாமலும் இலவசமாகவும் கேட்டுள்ளார். ஆனால் தினேஷ்குமார் மாத்திரை தராததால் ஆத்திரமடைந்த அந்த நபர் அவரது நண்பரை அழைத்து வந்து மருந்தக உரிமையாளர் தினேஷ்குமாரை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதனை கண்ட பொதுமக்கள் அந்த நபர்களை பிடித்து தாம்பரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதையடுத்து அவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இருவரும் பம்மல் பகுதியை சேர்ந்த கோபி, பரத் என்பது தெரியவந்தது. பின்னர் இருவரையும் தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய காவல்துறையினர் அவர்களை புழல் சிறையில் அடைத்தனர். தமிழகத்தில் கடந்த 16ஆம் தேதி முதல் முன்களப் பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள காவலர்கள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட எஸ்பி சீனிவாசன் அரியலூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசியினை செலுத்திக் கொண்டார். பின்னர் அடுத்த கட்ட பரிசோதனைகள் செய்யப்பட்டு அவருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். இந்நிகழ்வின் போது சுகாதார பணி துணை இயக்குநர் ஹேம்சந்த் காந்தி, அரசு மருத்துவர் கண்மணி உள்ளிட்ட மருத்துவத்துறை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் உடனிருந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடுத்த குன்னூர் கிராமத்தைச் சேர்ந்த நாகராஜன் என்பவர் தேனி நகரில் உள்ள தனியார் ஜவுளிக் கடையில் மேனேஜராக வேலை பார்த்து வருகிறார். இவர் கடந்த 25ஆம் தேதி நிறுவனத்தின் பணத்தை தேனி பெரியகுளம் செல்லும் சாலையில் உள்ள எஸ்பிஐ வங்கியின் ஏடிஎம் மிஷினில் ஒரு பெண்ணின் உதவியுடன் 50,000 ரூபாய் பணத்தை போட்டுள்ளார். பின்னர் கம்பெனி கணக்கில் பணம் ஏறவில்லை என்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்த நாகராஜ் இதுகுறித்து தேனி நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் எஸ்பிஐ ஏடிஎம் மையத்தில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். கேமராவில் நாகராஜுக்கு உதவி செய்த பெண் நூதன முறையில் மோசடி செய்தது தெரியவந்தது. இதையடுத்து பண மோசடியில் ஈடுபட்ட கொண்டமநாயக்கன்பட்டியை நகரை சேர்ந்த பொறியாளரான மணிமேகலை என்பவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மாணிக்கநகர் பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் மதுக்கு அடிமையானதால் அவரது உறவினர்கள் அவரை காரை சியோன் நகரி பகுதியில் இயங்கி வரக்கூடிய குடி மற்றும் போதை மறுவாழ்வு மைய சிகிச்சைக்காக கடந்த 4 நாட்களுக்கு முன்பு சேர்த்துள்ளனர். இந்நிலையில் சரவணன் உடல்நிலை சரியில்லாமல் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவரது உறவினர்களுக்கு மறுவாழ்வு மையத்திலிருந்து தகவல் வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த சரவணனின் மனைவி மற்றும் அவரது உறவினர்கள் மருத்துவமனைக்கு விரைந்து சென்றுள்ளனர். அப்போது சரவணன் சுயநினைவின்றி கிடந்துள்ளார். மேலும் சரவணன் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே சரவணனின் உடலில் காயங்கள் இருப்பதைக் கண்டு அவரது உறவினர்கள் சரவணனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் மறுவாழ்வு மையத்தில் உள்ள நிர்வாகிகளை அழைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி காரைக்கோட்டு சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இறை தூதர் நபிகள் நாயகத்தை இழிவாக பேசிய பாஜகவை சேர்ந்த கல்யாணராமனை பிணையில்லா வழக்கில் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் கோவை மாவட்ட தலைவர் அகமது கபீர் தலைமையில் காவல் ஆணையாளர் சுமித் சரணிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அகமது கபீர் கோவையில் வன்முறையை தூண்டும் வகையில் இந்து இயக்க நிர்வாகிகள் பேசி வருவதாகவும் இதனை காவல்துறையினர் இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கடந்த காலங்களிலே இதுபோன்ற கடுமையான பேச்சுக்களால் தான் கோவையில் மிகப்பெரிய கலவரம், குண்டுவெடிப்பு போன்ற சம்பவங்கள்லாம் ஏற்பட்டது. இதே நிலையை கொண்டு வருவதற்கான முயற்சியை இவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். இவர்களுடைய கருத்துரிமையை கண்டிப்பாக தமிழக அரசு தடை செய்ய வேண்டும். இது போன்றவர்கள் எக்காரணத்தை கொண்டும் எந்த மேடையிலும் பேசக்கூடாது. இவர்களுக்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும். சென்னை மாங்காடு அடுத்த சாதிக் நகரை சேர்ந்த கனும் என்பவர் ஆட்டோ ஓட்டி வருகிறார். இவருக்கு தாஹிரா பேகம் என்ற மனைவியும் ஒரு மகள் உள்ளனர். இவர்களது மகன் இப்ராஹிம் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கணவனும் மனைவியும் வேலைக்கு சென்றுவிட்ட நிலையில் இப்ராஹிம் பள்ளி முடித்து வந்தவுடன் வீட்டின் பூட்டை திறக்க ஏதுவாக வீட்டின் வெளியே உள்ள பாத்ரூம் அருகில் சாவியை வைத்துவிட்டு சென்றுள்ளனர். இந்நிலையில் வேலை முடித்ததும் கனும் வீட்டிற்கு வந்து பீரோவை திறந்தபோது பீரோவில் துணிக்கு அடியில் வைத்திருந்த 10 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் இதுகுறித்து மாங்காடு காவல் நிலையத்தில் கனும் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.